இருக்கக்கூடிய மக்களை தமிழர்கள் கொடுமைப்படுத்துகிறார். பாராளுமன்றத்தில் நம்ம அம்மையார் நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் 1943 தந்தை பெரியார் சொன்னார், தமிழ் மொழியை படித்தால் பிச்சை தான் எடுக்கணும். எதுக்காக சொன்னாரு? அன்னைக்கு ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். வெறும் தமிழ் மட்டும் படிக்காதீங்க, ஆங்கிலத்தையும் படியுங்கள் என்பதற்காக தந்தை பெரியார் சொன்னது. அதை எடுத்து வச்சுக்கிட்டு தமிழ் மொழி படித்தால் பிச்சை தான் எடுக்க வேண்டும். கமலஹாசன் அழகா அல்வா கொடுத்தாரு. தமிழில் பிச்சை, எந்த மொழியில் எடுக்க வேண்டுமானாலும் பிச்சை எடுக்க ஒரு மொழி தேவை, நீ ஹிந்தியில் பிச்சை எடு அப்படின்னாரு. அந்த அம்மா ஐயோ, இந்த ஆளு முதல் வார்த்தையில இப்படி நம்மளை பிச்சைக்காரி ஆக்கி விட்டானே. நான் இன்னைக்கு சொல்றேன், சிவபெருமான் பிட்டுக்கு மண் சுமந்து பிச்சை எடுத்து இந்த தமிழ் மொழியை பாதுகாத்து சிவனாண்டி பிச்சாண்டியாக மாறியது இந்த தமிழ் மொழியில் தான். சிவனே வந்து பிச்சை எடுத்து தமிழ் மொழியை பாதுகாத்த வரலாறு உண்டு. தமிழ் மொழி என்ன சாதாரண மொழியா? உண்மையிலே ஆஹா. இன்னொரு தடவை சொன்னேன், ஹிந்தி ஒழிகன்னு சொல்லாத, தமிழ் வாழ்கன்னு சொல்லுங்க. ஆஹா. திருவிளையாடல் படத்துல நீங்க பாத்தீங்கன்னா நக்கீரனுக்கும் அந்த சிவபெருமானுக்கு இடையில ஒரு வாக்குவாதம் நடக்கும் பாருங்க. அங்கம் புழுதிபட அறவாளை நெய் பூசி பங்கம் படபரண்டு கால் பரப்பி சங்கதனை கீர் கீரன அறுக்கும் நக்கீரனோ எம் கவியை ஆராய்ந்து சொல்ல தக்கவன். சிவாஜி கணேசன். சிவபெருமான் உண்மையிலேயே இப்படி தமிழ் பேசியிருப்பாரா நமக்கே சந்தேகமா இருக்கும், அப்படி பேசுவார். அந்த நக்கீரனா நடிக்கிற ஏபி நாகராஜன் சங்கர பதங்கள் குலம், சங்கரனார் கேதகுலம், சங்கை அறிந்துண்டு வாழ்வோம் அரணே உன்போல் இறந்துண்டு வாழ்வதில்லை. நக்கீரா, நன்றாக என்னை பார், நான் எழுதிய பாடல் குற்றமா? அப்ப அந்த கிழமை, நீரே முக்கண் முதல்வனும் ஆகுக, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. வந்திருப்பது கடவுள் என்று தெரிந்திருந்தும் தமிழில் தவறு செய்தால் கடவுளையே எதிர்த்து கேட்கின்ற மொழி தமிழ் மொழி என்பதை நிரூபித்து காட்டிய வீரமிக்க மொழியா தமிழ் மொழி. நரேந்திர மோடியும் எடப்பாடி பழனிசாமி ஒரு கூட்டணி அமைச்சிருக்காங்க. அதுக்கு பேரு NDA. மோடி பேசுறாரு, டபுள் இன்ஜின் சர்க்கார். In Tamil Nadu we will going to make double engine சர்க்கார். டபுள் இன்ஜின் எங்க பார்த்திருக்கீங்க? 10 தடவை பிரேக் டவுன் ஆன வண்டி அதான் எடப்பாடி பழனிசாமி. அதை டோப் பண்ணி ஒரு இன்ஜின் இழுத்துட்டு போகுது. அதான் யாரு? பாஜக. இதுல யாராவது 50 பேர் ஏறி போக முடியுமா? 2 இன்ஜின் தான் இருக்கு, ஆனா 3/4 துட்டுக்கு பிரயோஜனம் இல்லாத இன்ஜின். மோடியும் எடப்பாடியும் அமைத்திருக்கக்கூடிய அந்த டபுள் இன்ஜின் மக்களுக்கு பயன்படாத இன்ஜின். ஆனால் இன்று மகளிர் இலவசமாக விடியல் பயணம் செய்கின்ற அந்த பஸ்ஸில் இருக்கிற உண்மையான என்ஜின் என் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பவர்ஃபுல் என்ஜின். இன்னொருத்தர் புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்கவர், ஒரு சின்ன பைக்ல கொண்டு போய் தூங்கிட்டான். அந்த பையன் பாக்கெட்ல விசில வச்சுக்கிட்டு நைட்டு 1:30 மணிக்கு அப்படின்னு அடிச்சிருக்கான். பக்கத்து வீட்டுல ஒரு டிரைவர் தூங்கிட்டு இருந்திருக்காரு. அவருக்கு விசில் சத்தம் கேட்டோம்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும்னா பக்கத்தில் அவங்க மனைவி படுத்திருந்திருக்கு. குடுமையை பிடிச்சி கியர் போட்டிருக்கேன். அந்த அம்மா எந்திரிச்சு, யோ இல்லையா வாங்கிட்டு இருக்காரு. விசில் பஸ் ஓட்டுற மாதிரி நான் வந்துருச்சு, எந்திரிச்சு உன் முகரைய நான் கல்யாணம் பண்ணி வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன் பாரு. ஏன் எப்போ ஊதுனாலும் வண்டி எடுத்துருக்காரு. இந்த நேரம் கேட்ட நேரத்தில் சின்ன பையக கையில விசில கொடுத்த மாதிரி ஒரு கட்சி, டபுள் என்ஜின் என்ற டுபாக்கூர் என்ஜின் ஒரு கட்சி, இந்த நேஷனல் NDA ஒரு அலையன்ஸ் வச்சிருக்காங்களே, அதுக்கு நான் வச்சிருக்க பேரு த நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ், தேசிய துரோகிகளின் கூட்டணி. அங்க மோடி பக்கத்துல நின்று 50 பேரும் துரோகிகள் தான். முதல் துரோகி எடப்பாடி பழனிசாமி. சசிகலா அம்மா கால அவர் போய் பிடிச்ச அந்த மெத்தட் இருக்கு பார்த்தீங்களா, உலகத்துல அவர்கிட்ட இருந்து நிறைய பேர் இதைத்தான் கத்துக்கிட்டு இருக்காங்க.
காலில் விழுகிற பல மெத்தட் இருக்கு. 4 நாற்காலிகளை கடந்து போய் கவ்வி பிடிச்சு அந்த அம்மா தோலை தொட்டோன்னு இந்த அழகையை பார்த்து அந்த அம்மா நம்பிருச்சு. தங்கமான மனுஷனா இருக்காரு. உலக மகா துரோகி. துரோகத்துக்கு ஒரு நோபல் பரிசு கொடுக்கணும்னா அது பழனிசாமிக்கு தான் கொடுக்கணும்னு நம்ம சொல்லல. இப்ப சார்ந்திருக்காரு பார்த்தீங்களா, டிடிவி தினகரன். அவர் சொன்ன வார்த்தை. டிடிவி தினகரனை பத்தி எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? He is a 420. 420னா அர்த்தம் மோசமான அர்த்தம், அதை விளக்கம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி இப்ப 2 பேரும் நாங்கள் அண்ணாவின் பிள்ளைகள். ஓ பன்னீர்செல்வம் ஆட்டுக்குட்டியோட பிள்ளையா? அவர் தான் உண்மையான அம்மாவோட பிள்ளை. இவங்க 2 பேரும் இன்னைக்கு அம்மாவின் பிள்ளைன்னு துரோகிகள் 2 பேர் ஒண்ணு சேர்ந்திருக்காங்க. அடுத்த துரோகி யாரு? அன்புமணி ராமதாஸ். பெத்த அப்ப ரத்த கண்ணீர் வடிச்சாரு டிவியில. என் மகனை இதுவரைக்கும் நான் ஒரு கவுன்சிலரா கூட இருந்ததில்லை, என் மகன்கிட்ட கட்சியை கொடுத்து அவனை மத்திய அமைச்சராக்குன்னு என்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி ஒரு பெத்த தந்தைக்கு துரோகம் செய்த அன்புமணி ராமதாஸ். இன்னொருத்தர் அண்ணாமலைங்கிற ஒரு அருமையான ஒரு கேடருக்கு துரோகம் செய்த நயினார் நாகேந்திரன். ஜி.கே. மூப்பனாருக்கு துரோகம் செய்த ஜி.கே. வாசன். இது எல்லாம் சேர்ந்து துரோகிகளின் கூட்டணி, இந்த நேஷனல் டிசீவர்ஸ் அலையன்ஸ். அந்த அலையன்ஸ்க்கு இன்னொரு பேர் வச்சிருக்கேன் நான், FDA. NDA is equal to FDA. FDA. F for fraud, D for tobacco, A for acting. Fraud, tobacco, acting alliance, அதான் FDA. இப்படிப்பட்ட போலி கூட்டணியை முறியடித்து புதுசா விசில வச்சு பஸ்ஸை கலகம் செய்த அந்த புதிய கட்சி, அந்த கட்சியினுடைய வரலாற்றை முடித்து 2026 மீண்டும் முதல்வராக தளபதி மு.க. ஸ்டாலின் மீண்டும் அரியணை 2வது முறையாக பொறுப்பேற்பார். 7வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைக்கும் என்று சொல்லி டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம், தமிழக முதல்வர் தளபதி ஸ்டாலின், இளைய தலைவர் உதயநிதி ஸ்டாலின்